ஏய் வர்ஷினி, என்ன இவ்வளோ நேரம் மாடியில இருந்த? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் மேலே வந்திருப்பேன்ல. இல்ல, நான் இசை அக்காவை பார்க்க வந்தேன். இசை மாடியில இருக்காங்க? ஆமா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இன்னைக்கு காலையில அத்தை என்னை இசை அக்காவை கூட்டிட்டு கோயிலுக்கு வர சொன்னாங்க. நானும் அக்காவை கூட்டிட்டு கோயிலுக்கு போனேன். அத்தையும் அக்காவும் பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. நான் திரும்ப வரும்போது அத்தை கிட்ட அக்கா ஏதோ ப்ராமிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ப்ராமிஸா? என்ன ப்ராமிஸ்? அதான் எனக்கு தெரியல ராகவ். நான் கோயிலை சுத்த போனதுனால அவங்க பேசுனதே எனக்கு கேட்கல. நான் வந்து பார்க்கும்போது அத்தை கிட்ட அக்கா ஏதோ சத்தியம் பண்ணாங்கன்னு தோணுது. ஏய், அது என்ன ப்ராமிஸ்னு இசை கிட்ட கேட்டியா? சொன்னாங்களா? கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நீ கீழே போ, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாங்க. அப்போ ஏதோ அப்செட்டா இருக்காங்க போல. சரி, நான் போய் பேசுறேன். ராகவ், நானும் வரேன். ஏய், இப்பதானே இசை உன்னை கீழே போக சொன்னாங்க. இல்ல, நான் வருவேன் ராகவ். அக்கா எதுக்கு அப்செட்டா இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பாரு, நீ வீணா இசை கிட்ட திட்டு வாங்க போற. இல்ல ராகவ், நான் வந்தது தெரியாம ஒளிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ். சரி, என்னமோ பண்ணு, வா. ஜாதக விஷயத்துல அத்தை என்கிட்ட நடந்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாதகங்கிறது அம்மாவோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ மட்டும் இல்லை, உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அம்மா அப்படிதான் நடந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஜாதகப்படி தான் நடக்குதுங்கிறது அம்மாவோட நம்பிக்கை. நான் பொதுவா ஒண்ணு கேட்கட்டுமா ராகவ்? கண் முன்னாடி ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அவ பண்ற எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கிறீங்க. அவ எந்த தப்புமே பண்ணல, நல்லது நினைக்கிறா, நல்லது செய்யறா, நல்லவளா இருக்கா. ஆனா அவ பிறந்த நேரத்தை வச்சு ஒருத்தர் எழுதி கொடுத்த ஜாதகம் சரியா இல்லைன்னா அவளை உடனே ஒதுக்கி வச்சிருவாங்களா? அது சரியா இருக்குமா? கண் முன்னாடி இருக்கிற மனுஷிய விட காகிதத்துல எழுதி இருக்கிற கட்டங்களை தான் நம்புவாங்களா? நான் உங்களை கேக்குறேன் ராகவ், நீங்க எதை நம்புவீங்க? நான் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணை தான் நம்புவேன். ஆனா அத்தை என்ன நம்பலையே ராகவ். நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே அத்தைக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி, இந்த வீட்டு மேலயும் விஷால் மேலயும் நான் வச்சிருக்கிற அஃபெக்ஷனை பத்தின்னு எல்லாமே அத்தைக்கு தெரியும். ஆனா ஜாதகம் மேட்ச் ஆகல அப்படின்னு உடனே ஒரு நிமிஷத்துல என்ன வெறுத்துட்டாங்களே, இது என்ன நியாயம் ராகவ்? இசை, அம்மாவுக்கு உன் மேல முதல்ல பெரிய கோவம் என்னன்னு தெரியுமா? போலி ஜாதகத்தை கொடுத்து அம்மாவை ஏமாத்திட்டேங்கிறது தான் காரணமே. அதுக்கு தான் அவங்க உன் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க. அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ கெடுத்துட்டேன்னு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. அவ்வளவுதான். அதான் ஜாதக விஷயத்துல எங்க அம்மா அவ்வளோ பயப்படுறாங்க. மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க இசை. நான் என்ன, யாராலுமே அவங்கள எதிர்த்து பேசவே முடியாது. ஐயோ, நானும் உங்களை எனக்காக அத்தை கிட்ட பேசுங்கன்னு சொல்லல. அவங்க பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அத்தையையும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்ல போனா, பசங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ற அம்மா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் கிடைச்சதில்ல, கிடைக்க போறதும் இல்ல. என்ன சொன்ன? ஐயோ, ஒண்ணும் இல்ல ராகவ். முடிஞ்சா ஜாதக விஷயத்துல அத்தைக்கு இருக்கிற பயத்தை என்னோட நம்பிக்கையால ஏதாவது மாத்த முடியுமான்னு பாக்குறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் இசை. நடக்கும் ராகவ். இந்த ஜாதகத்துல எழுதியிருக்கிற இசை நான் இல்ல, அதை விட நான் தன்னம்பிக்கையானவ, இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவ அப்படின்னு அத்தைக்கு புரிய வைப்பேன். குட், ஆல் தி பெஸ்ட் இசை. சரி ராகவ், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க கூட பேசினதால நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி, நான் கீழே போறேன். இந்த பாரு, மனசை போட்டு குழப்பிக்காத, நீ கீழே போ. சரி.
ராகவ், பாவம் அக்கா. இசையும் பாவம், எங்க அம்மாவும் பாவம் தான். ஜாதக விஷயத்துல என் அக்கா மேல எந்த தப்பும் இல்ல ராகவ். என் அக்காவோட ஜாதகத்தை மாத்தி எழுதுனது என் அம்மா தான். என்ன வர்ஷினி, இதையும் அம்மா கிட்ட சொல்லல? அத்தை கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அம்மா என்ன மிரட்டி வச்சிருக்காங்க. செத்துருவேன்னு பயமுறுத்துறாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ராகவ். இதெல்லாம் உங்க அம்மாவோட வேலை தானா? ஆமா ராகவ், இசை அக்கா பாவம். என் அம்மா செஞ்ச தப்புக்காக பழிய அவங்க சுமக்குறாங்க. ராகவ், அக்கா விஷாலோட சந்தோஷமா வாழணும். எனக்கு அதுதான் வேணும். அது தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ராகவ். கண்டிப்பா வர்ஷினி. இந்த மல்ஹோத்ரா கால் பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா. இதுக்கு மேல நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா அந்த கம்பெனி நம்ம கையை விட்டே போயிடும். நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசவா? அதெல்லாம் நான் பேசிட்டேன்ப்பா. நீங்க ஃபேக்டரி ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே சொன்னாலே போதும். அடுத்த வேலையை நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேய், அப்பாக்கு உடம்பு சரியில்லைல, அவரு அலைய வேண்டாம்ப்பா. அவரு வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் உன் கூட வரேன்பா. ஏய், அப்பா, உங்களுக்கு ஓகேவா? நான் சொல்றேன்ல, நாம கிளம்பலாம். என்னங்க, நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. ராகவ், அம்மா வந்தாலே நான் வந்த மாதிரி தான். நீங்க போயிட்டு வாங்க. சரி, ஓகேப்பா. நான் அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அம்மா போலாமா? போயிட்டு நான் ரெடியா வா. தாண்டா இருக்கேன். ஸ்ரீஜா, சொல்லுங்க அத்தை. நீ என் கூட வா. இவனதுக்கு அம்மா கூட வர சொல்றாங்க? எனக்கு எப்படி தெரியும்? டே ராகவ், அவளை கூட்டிட்டு போகாதடா. டேய், அம்மா பாக்குறாங்க. சாமர்றா, அவளை நான் பாத்துக்கிறேன். ராகவ், கிளம்பலாம் வா. அம்மா, நம்ம மட்டும் போயிட்டு வரலாமே, அவ எதுக்கு? ஆமா, ஸ்ரீஜாவும் நம்ம கூட வருவான். அண்ணி, இல்ல நானும் உங்க கூட வரவா? சரி வா. எங்க பரவாயில்ல ராகவ். சரி, சும்மா போயிட்டு பேசிட்டே இருக்காம போய் ரெஸ்ட் வா. எடுக்க ஓகே, போலாம். நான் பாத்துக்கிறேன். போங்க. சரி, வரேன்ப்பா. போயிட்டு வா, வா. வா. வாங்க. வா ஸ்ரீஜா. இது என்ன கொடுமை இசை? எனக்கும் தெரியல விஷால். அவங்க முதல்ல போயிட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா ஸ்ரீஜாவை காரணம் இல்லாம கூட்டிட்டு போக மாட்டாங்க. என்னவா இருக்கும்?